என்னை பெற்றவங்க பார்த்து வச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன். பெரிய குடும்பம், மரியாதையை நடத்துவாங்கன்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணேன். பின்னால் அதுவே எனக்கு பிரச்சனையாயிடுச்சு. திருமணம் முடிந்து சென்னைக்கு திரும்பி வந்தபோது நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா சரின்னு சொன்னேன். நகைகளை அடகு வைக்கக்கூடாதுன்னா சரின்னேன். அப்படி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு நல்லா சம்பளம் வாங்குகிறேன், அதனால் சரின்னு சொன்னேன். சில நாள் கழித்து தங்கத்தில் தாலி கொடி போடணுன்னாங்க. நான் பொறுத்துரு 3 மாதம் கழித்து சம்பளம் சேர்த்து வச்சு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு தெரில, உடனே போடணுன்னா ஏதாவது நகையை விற்று போடுங்கன்னா நான் விற்க முடியாது, ஏன்னா உங்கள் ஊரில் போய் விற்றுக்கோ, இங்கே விற்றா சரியான விலை கிடையாது, வாங்கின இடத்துல விற்க சொல்லு அப்படின்னு. இது என்னோட நகை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் வைங்கன்னா நான் விற்க மாட்டேன் அப்படின்னு நிறையா சண்டைக்கு அப்புறம் அடகு வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். பின்னால் மீதம் உள்ள நகையும் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பெரிய பெரிய நகையெல்லாம் பேங்க்கில் அடகு வச்சுட்டு, இல்லைன்னா அதை நான் திருடி விற்றுருப்பேன்னு ஒழிச்சு வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா செலவுக்கு வச்சுக்கோன்னு ஒரு வருஷம் கழித்து 2000 ரூபா நோட்டு கொடுத்ததுக்கப்புறம் மாத செலவுக்கு, வீட்டு செலவு இல்லாமல் அவளுக்கு தனியாக செலவுக்கு அதை ஒழிச்சு வச்சுட்டு நான் திருடிட்டேன்னு என்கிட்ட சண்டை போட்டேன். அதை நான் பார்த்து கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் ஏதேதோ சொல்லி சமாளித்தேன். தாலி கொடி போட்டதுக்கப்புறம் கட்டின தாலி கயிறை கூட பத்திரமா எடுத்து வைக்கல. வீடு மாற்றும் போது கிடைக்கல, அதை நான் பார்த்துக்கல அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போடுறான். சீட்டு நடத்துகிறா சேரணுன்னா மாதம் 2500 ரூபா 20 மாதம் வரைய. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு அக்கா சீட் நடத்துகிறா 3000 ரூபா 10 மாதம், சரின்னு 2 சீட்டு போட்டேன். 4-5 மாதம் கட்டினதுக்கப்புறம் கெட்டலை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அப்போ தான் விவாகரத்து அப்ளை பண்ணேன். தினமும் ஏதேதோ காரணம் கூறி சண்டை போடுவாள். நான் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கணும், அதை அனுசரிச்சுட்டு வந்தேன். தற்கொலை செய்து கொள்வேன்னு மிரட்டினான். ஆஃபீஸ் போகும்போது சண்டை போடுவாள், போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சண்டை போடுவாள். சில நாள் ஃபோன்லேயே சண்டை போட்டுட்ருப்பாள். எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்கிட்டு இருந்தேன். வாரத்தில் 2 நாள், 1 நாள் 2 நாள் இருந்த சண்டை 3 நாள் 4 நாள் ஆச்சு. மன உளைச்சலில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். அவள் அக்கா பையனுக்கு சென்னையில் வேலை, தங்க இடம் வேண்டும்னாங்க. சரி, இங்கே தான் 2 BHK இருக்குது, இங்கே வந்து தங்கிக்கிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படியாவது சண்டை போடுறதை நிறுத்துவா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமும் சண்டை போடுறதை நிறுத்தவே இல்லை. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்போ இவங்க வீட்டிலேருந்து 1-3 கோடி வரை நகையை பணம் இருந்ததுக்கு பார்த்துட்டு அவன் அண்ணனோட அரசு பள்ளியில் வேலை பார்ப்பவங்க, அக்கம் பக்கத்தில் தெரிந்தவங்க எல்லாத்தையும் கொடுத்து மாற்றி தர சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து குடும்ப சொத்துக்காக எல்லா மாப்பிள்ளையும் என்னை பலியாட ஆக்க நினச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அக்காட்ட டெய்லி 4லேருந்து 5 மணி நேரம் வரைய பேசிகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் சண்டை போடுவது அதிகமாக ஆச்சுதே தவிர குறையலை. டெய்லி 8 மணி நேரத்துக்கு மேலே சண்டை போடுவாள். அப்போ கூட நான் வந்து மன உளைச்சலில் சமாதானப்படுத்தி ஆஃபீஸ் இதுலேயும் வீட்டு குடும்பத்துலேயும் கவனம் செலுத்தல தான் இருந்தேன். சண்டை போடும் போதெல்லாம் கடன் பிரச்சனை நான் அவளே சொல்லிக்குவேன். சம்பாதிக்கிறது நான் மட்டும்தான், வீட்டு வாடகை மற்ற செலவு எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாத கடன் பிரச்சனை இவளுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. கடன் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக குடும்பம் நடத்து அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா உங்கள் வீட்டில் சொல்லிடு அப்படின்னு கூட சொன்னேன். அதுக்கு எங்கள் வீட்டில் சொன்னால் எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொன்னவன் பின்னாடி 1.5 வருஷம் கழித்து என் கூட வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கடன் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் அசிங்கம் இல்லையா? சண்டை போடும்போது அவளோட ஃபோனை தூக்கி எறிஞ்சேன், அது உடஞ்சிடுச்சு. அதுக்கு பதிலாக 8000 ரூபாய்க்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நாளில் அதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக இஎம்ஐயில் 16,000 ரூபாய்க்கு சாம்சங் கேலக்ஸி Y ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஸோ அன்றைக்கி வரைய நான் வச்சுருந்த அதிகபட்ச ஃபோனோட விலையே 10,000 ரூபா தான். டிசம்பர் லீவுக்கு அவன் அண்ணன் மட்டும் அக்கா குடும்பம் எல்லோரும் வந்திருந்தாங்க. சென்னையை சுற்றி காட்ட டெய்லி கேப் புக் பண்ணி கொடுத்தேன். எனக்கு லீவுனா நானும் போவேன்.
அதுக்கு பாதி காசு நானும் செலவு பண்ணேன், அப்புறம் என்னோடய நேரத்தையும் செலவு பண்ணியிருக்கிறேன். வீட்டோட வாடகை 9,000, மெயின்டெனன்ஸ்லாம் சேர்த்து 10,000 வரும். கடன் பிரச்சனைன்னு சொல்கிறியே, எதுக்கு இந்த வீடு சின்ன வீடு போகலாம் அப்படின்னு. சரிண்ணா, 1 பிஹெச்கே வீடு பார்த்துட்டு வந்து பிடிச்சிருந்தா சொல்லு, அட்வான்ஸ் கொடுக்கலான்னு உங்கள் வீட்லேயும் கேட்டு சொல்லு அப்படின்னா. அதுக்கு நான் தான் முடிவு எடுக்க வேணும், எங்கள் வீட்டிலலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு. நிறைய தடவை கேட்டதுக்கப்புறம் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பேசினேன், வேணாங்கிறாங்க அப்படின்னா. வேறு என்ன பண்ணேன், ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி 2,500 பிடித்தம் போக மீதி தொகையை வாங்கிட்டு வந்தேன். ஃபேமிலியில் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கணுன்னு வர சொன்னாங்க. போய் பொங்கல் வச்சுட்டு ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வரும்பொழுது என் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சண்டை போட்டு என்னை திரும்ப அழைச்சிட்டு வந்தா. இன்னொரு நாள் எங்கள் அப்பா அம்மா வந்து தங்க வரும்போது என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. என்னையும் என் தாயையும் சேர்த்து வச்சு பேசி இரவு முழுசும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. மறுநாள் மன வருத்தத்தோடு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யணுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். நாளுக்கு நாள் சண்டை போடுவதும் தற்கொலை செஞ்சுக்குவேன்னு மிரட்டுவதுமாகவே இருந்தால் எல்லாம் சரியாயிருன்னு நம்பிக்கையோடு இருந்தேன். 2வது அண்ணனும் அம்மாவும் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்து 1 2 நாள் தங்கிட்டு போனாங்க. எத்தனை சரியாக தெரில. அவன் அண்ணியோட தங்கச்சி வீட்டுக்கு வேறு அம்பத்தூர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். அவன் பெரிய அண்ணன் ஸ்கூல் லீவுக்கு குடும்பத்தோடு வந்து தங்கி இருந்துட்டு போனான். வீடு மாறணும்னு முடிவு பண்ணிவிட்டு வேறு வீடு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதோட வீடும் வாடகையும் 9,000. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஏற்கனவே இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரு. வீடை மற்றும் டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கை காசு போட்டு 5,000 செலவு பண்ணேன். அப்படின்னா தான் வீடை மாற்றுவேன்னு ஒத்துக்கிட்டா. குழம்புகளுக்கும் நடுவில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட 2 மாதம் எடுத்ததுக்கப்புறம் சரியில்லைன்னா, பிறகு இன்னொரு டாக்டர்கிட்ட 1 வருஷம் வழியே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. 2 பேருக்கும் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. 1 வருஷம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு அவங்க ஊரில் 2 மாதம் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நான் வாரம் ஒரு தடவை போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நான் விவாகரத்து வழக்கு திறந்ததுனால போகல. டாக்டர் எழுதி கொடுத்த ஒரு மாத்திரையோட விலையே 50 ரூபா. காலையில் சாயந்தரம் 2 பேரும் சாப்பிட்ணும். மாதம் அதுக்கு மட்டுமே 10,000 செலவு பண்ணேன். மாதம் 1,000 கொடுக்க போகிறேன்னு கேட்டதுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்த பிறகு கொடுத்துக்கலாம் அப்படின்னா. எனக்கு அவளுக்கு தெரியாமல் கொடுத்துருக்க முடியும். எதுக்காக என்னை பெற்றவங்களுக்கு நான் திருட்டுத்தனமாக கொடுக்கணும்? மேலும் அவங்க என்கிட்ட காசை எதிர்பார்த்து ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கலன்னா அது எனக்கு மரியாதையாக இருக்காங்கிறதுக்காக தான் கேட்டேன். அவள் அக்கா அம்மா ஸ்கூட்டர் அப்ளை செய்து வாங்கியிருக்கிறா, எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னா. அதெல்லாம் வேண்டாம், அது வேலைக்கு போகிற பெண்களுக்கு. உனக்கு வேணால் நான் ஸ்கூட்டர் வாங்கி தரேன், அது போக உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு. எங்கள் அண்ணன் எங்கள் ஊரில் அப்ளை செய்து வாங்கி கொடுப்பான், எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னா. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு டிரைவிங் இன்ஸ்டியூட் சேர்த்து விட்டு லேர்னர் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து 2-3 நாள் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் போகலை. இன்ஸ்டியூட் ஓனர் கம்பல் பண்ணி கூப்பிட்டும் என் தங்கச்சி மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சியும் போகலை. அதுக்காக செலவு செஞ்ச 3,000 காசு வந்து வீண். வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னவ இவன் அண்ணன் சொன்னதும் டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுன்னா நான் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அப்ளை செய்து அப்போலோ கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டு 25,000 வரைய செலவு பண்ணேன். முந்தின நாள் நைட் ஷிஃப்ட்னா காலையில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே தங்கியிருந்து மதிய சாப்பாடு வாங்கி கொடுத்து சாயந்தரம் கூப்பிட்டு வருவேன். கிளாஸ் என்னோடய ஒர்க்கிங் டேயில் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுனா காலையில் போகிறதுக்கு பஸ் ரூட்டு வழி சொல்லி கொடுத்து மத்தியானம் வந்து போய் கூப்பிட்டுட்டு வருவேன். செகண்ட் ஷிஃப்ட்டுன்னா காலையில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வரும்போது பஸ் ரூட் சொல்லி கொடுப்பேன். நைட் ஷிஃப்ட்னா காலையில் போயிட்டு விட்டுட்டு அங்கேயே தங்கியிருந்து சாயந்தரம் கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு நைட்டு வேலைக்கு போவேன். இதெல்லாம் போக எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்பா. டெஸ்ட்டுக்கு முந்தின நாள் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து மறுநாள் டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தா 1 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயிலு. நான் சொல்லிக் கொடுத்த அதே டைப் கேள்வி வந்து சரியாக எழுதலை. அன்றைக்கி பாஸ் ஆகிருந்தாங்கன்னா எனக்கு கடன் பிரச்சனையில் தற்கொலை பண்ணிட்டான்னு என்னை கொண்டுட்டு கதை கட்டி விட்ருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை செய்து விட்டு டைப்பிங் கிளாஸ் சேரணுன்னா தமிழ் இங்கிலீஷ் 2ம்
டைப்ரைட்டிங் கிளாஸ் சேர்த்து விட்டு மாதம் 800 செலவு பண்ணேன். 3-4 மாதம் போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் போகலை. அந்த காசு வீண். கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வரலாம் அப்படின்னு ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போனேன். கார் பிடிச்சி 2 நாள் ஊரெல்லாம் சுற்றி பார்த்து தங்கியிருந்தோம். அங்கேயும் சில நேரம் சண்டை போட்டா. வரும்போது ஊட்டி தேயிலை திங்கிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாத்தையும் அவள் வீட்டுக்கு மட்டுமே கொடுத்தா. என் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்ததே கூட தெரியாது. அதுக்கு 15,000லேருந்து 20,000 வரை செலவாச்சு. அவளோட முக்காணி அக்காவோட 2வது மகன் சிவசங்கருக்கு 7 மாதம் வரை தனி ரூம் கொடுத்து தங்குறதுக்கு சாப்பாடு போட்டு, சில நேரம் என்கிட்ட கேட்பா காசு கொடுக்குறதுக்கு, கொடுன்னு சொல்லி பணம் கொடுப்பேன். 2வது அக்காவோட பையன் வேலை தேடி வந்தப்போ 20லேருந்து 30 நாள் வரைய தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டேன். இன்னொரு அக்காவோட பையன் உடம்பு சரியில்லை 2 நாள் தங்கிக்கணும்னு கேட்டப்போ தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தேன். அதுபோக அவங்க அக்காவோட இன்னும் 2 பசங்க சென்னையில் பார்க்குறவங்க லீவுக்கு வரும்போதெல்லாம் நல்லா கவனிச்சிட்டு வாரம் 1000 ரூபாய்க்காவது நான்வெஜ் எடுத்து கொடுப்பேன். எனக்கு கிடைக்கல அப்படின்பா. அதனால அடுத்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத விஷயம் என்னவென்றால், என் தந்தை 68 வயதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட என்னை போக விடாமல் 3 நாட்கள் சண்டையிட்டார். என்னோட அக்காவோட கணவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போதெல்லாம் என்னுடைய சூழ்நிலையை எடுத்து கூட சொல்ல முடியாமல் லீவ் கிடைக்கலன்னு பொய் சொல்லி சமாளித்தேன். அவளோட அக்காவோட மாமனாரோட டெத்துக்கு போகலையாம். அதனால் சண்டை. அது கௌரவ குறைச்சலாம். காரியத்துக்காவது போகணும் அப்படின்னு சண்டை போட்டா. காரியத்துக்கு போகிறதுனால தான் எங்கள் அப்பாவையே என்னால் பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா, சென்னையிலேருந்து தூத்துக்குடி போய் அவளை இறக்கி விட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அங்கேருந்து அவள் ஊருக்கு போக சொல்லிட்டு, அங்கேருந்து திரும்ப எங்கள் அப்பா அட்மிட் ஆகிருந்த சாத்தூருக்கு 70 கிலோமீட்டர் பஸ்ஸில் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு 1 மணி நேரம் தான் இருந்தேன். 3வது மனுஷன் விட அதுக்கு மேலே இருப்பான். திரும்ப நான் அங்கே போய் சேர்ந்தேன். அவள் அம்மா சொல்கிறா, தெரியாத பொண்ணை தனியாக அனுப்பி வச்சிட்டிங்களே அப்படின்னு. அவள் பொண்ணுகிட்ட கேட்க வேண்டியதானே, மாப்பிள்ளை எங்கே போயிருக்காரு, ஏன் நீ கூட போகல அப்படின்னு. இவனுங்க கௌரவமான குடும்பத்தெல்லாம். அவன் அண்ணன்ட்ட சொல்கிறேன், காதுலேயே வாங்காமல் அப்படியே படுத்திருக்கான். என்னோடய கோபத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு பொறுமையாக இருந்தேன் எங்கள் அப்பா குடும்பத்துக்காக. கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அப்பா சாகாமல் காப்பாற்றிட்டார். ஒரு நாள் பொறுமை தாங்காமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். நேராக எங்கள் அப்பாவை போய் பார்த்தா வருத்தப்படுவாங்கன்ட்டு என்னோடய காலேஜ் ஸ்டாஃபோட அக்கா வீட்டுக்கு போனேன். அன்றைக்கி வரையும் அவங்க நம்பர் இருந்தும் அவங்ககிட்ட பேசாதவ அன்றைக்கி அவங்ககிட்ட பேசியிருக்கிறான். அது எனக்கு தெரியாது. அவங்கள்ட்ட நான் வந்ததை சொல்லாதீங்க அப்படின்னா பொம்பளை தனியாக இருந்திருப்பா, வருத்தப்படுவா அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட தகாத வார்த்தையில் பேசி அசிங்கப்படுத்துறதுனால வேறு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் திரும்ப நான் வந்துட்டேன். ஊர் ஃபுல்லாக விசாரிச்சிருக்கிறாங்க, எங்கே போனேன், எங்கேயா செத்து கணக்கடா அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்மே பண்ணல, இந்த மாதிரி பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு. அவளோட இன்னொரு அக்கா குடும்பத்துடன் 1 வாரம் தங்கியிருந்தா. திருப்பதிக்கு போகணுன்னாங்க. திருப்பதிக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு லீவ் எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு 2 நாள் தங்கி இருந்துட்டு சென்னைக்கு வந்தேன். அவள் அம்மா அங்கே டாக்டர்கிட்ட குழந்தைக்கு காமிக்கணுன்னாங்க அப்படின்னா, சரின்னு தங்கி இருந்துட்டு நான் வாரம் 1 நாள் இல்லை 15 நாளுக்கு 1 நாள் போயிட்டு வந்தேன். அங்கேயும் அவங்க கொடுத்த மாத்திரையெல்லாம் வாயில் போட்டுட்டு தற்கொலை பண்ணுவேன்னு மிரட்டினான். அன்றைக்கி வரைக்கும் என்னோடய லேப்டாப்பு, மொபைல் பாஸ்வேர்டு எதையும் மறைச்சது கிடையாது. வீட்டு வேலை எதையும் முடியாதுன்னு சொல்லாமல் செய்வேன். திருமணத்துக்கு முன்னாடி என் வீட்டில் நான் எந்த வீட்டு வேலையும் செஞ்சது கிடையாது. சில நேரம் நான் செஞ்ச வேலையை குறை சொல்லிட்டு திரும்ப அவளே செய்வாள். மாதம் கடையில் 2 பேரும் போய் மளிகை சாமான் வாங்கி கொடுப்போம்.
அதுபோக டெய்லி கடைக்கு போகிறது நான் மட்டும்தான். ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அது இல்லை இது இல்லைம்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தான் நான் போவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய வீட்டில் காஃபி குடிக்காமல் எந்திரிக்க மாட்டேன். ஆனால் இப்போலாம் சில நேரம் நானே காலையில் காஃபி போட்டு கொடுப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. நான் வேலைக்கு போன காலத்தில் நைட்டு 8:30 மணிக்கு வந்தேன்னா 8:32க்கு எனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஆனால் நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன்னு ஃபோன் போட்டு சொல்லியும் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு ரெடி பண்ணுவாள். பசியே போயிடும். நைட்டு 1 மணிக்கு வந்ததுக்கப்புறம் பசிக்குதும்பா. சில நேரம் நானே பால் போட்டு கொடுப்பேன். எனக்கு தலைவலி காய்ச்சல்னால் பொய் சொல்கிறேன்னு சண்டை தான் போடுவாள். ஆரம்பத்தில் 1 நாள் 2 நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து சண்டை போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் குறைஞ்சது சண்டை போடுவாள். ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் ஃபோனை தான் எடுத்து நோண்டுவா. யாருக்கு ஃபோன் பண்ணால் என்ன பேசுனேன்னு கேட்பா. கால் ஹிஸ்ட்ரியில் எதுவுமே இல்லைன்னா பேசிட்டே டெலீட் பண்ணிட்டேன்னு சண்டை போடுவாள். நைட் ஷிஃப்ட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னா தலைமாட்டில் உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பாள். என்னையும் என் குடும்பத்தையும் கேவலமாக பேசி சண்டை போடுறது, வரட்சின குடும்பம் உள்ளே தள்ளிடுவேன்னு மிரட்டுறது, கருப்பழி பேச புகாரில் உள்ளே தள்ளிடுவேன்னு மிரட்டுறது. இது போக குறைஞ்சது 100 தடவையாவது தற்கொலை பண்ணியிருப்பேன்னு மிரட்டுவா. தினமும் செத்து பொழைச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். பித்து பிடிச்சவன் போல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். சரியான தூக்கம் இல்லாமல் இரவு முழுசும் விடிய விடிய சண்டை போடுவா. சனிக்கிழமைன்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த சண்டை 4 மணி வரைக்கும் போடுவாள். காலையில் சாப்பாடு கிடையாது, மதியம் சாப்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் பசிக்குதும்பா. நான் போய் கடையில் பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட வைப்பேன். சில நேரம் ஊட்டி விடுவேன். லீவ் நாளில் எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட வரமாட்டா. சூதாடி கடன் பிரச்சனைன்னு எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பித்தா. நானே சொல்லியிருக்கிறேன் பொழுதுபோக்குக்கு தான் விளையாடுறேன் அப்படின்னு. அதுபோக இவள்கிட்ட சண்டை போட்டுட்டு என்னோடய வேலையை காப்பாற்றிக் கொள்ளவே எனக்கு நேரம் இல்லை. இதில் எங்கே நான் சூதாடுறது? அதீத மன அழுத்தத்தில் என்னோடய கோபத்தை குறைக்க தான் நான் விளையாண்டேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த சூதாட்டம் தான். இல்லைன்னா என்னோடய நிலைமையை யார்கிட்டையும் எடுத்து கூறி ஆறுதல் பெறக்கூட முடியாத நிலையில் நான் தற்கொலை தான் செஞ்சிட்ருப்பேன். படித்தது எம்ஏ பிஎட்டு. கடன் பிரச்சனை தீர வீட்டு வேலைக்கு போகிறேன்னு என்கிட்டயே கேட்டா. நீ அதுக்கு கூட சரிப்பட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னேனே தவிர வேறு எதுவும் சொல்லலை. என் வீட்டில் சொல்லி வாங்கி கடன் அடைச்சி கொடுத்துருக்கலாம்ல. ஏற்கனவே குடிக்கார அக்கா மாப்பிள்ளைக்கு 2-3 தடவை கடன் அடைச்சி கொடுத்துருக்காங்களே, ஏன் கொடுக்கலன்னு அவங்க தான் சொல்லணும். நான் கடவுள்கிட்ட வேண்டினது ஒன்று தான், என்னை எந்த தவறான முடிவும் எடுக்க வைக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய சொந்த செலவு உபயோகத்துக்காக லேப்டாப்பு அது 30,000 ரூபா, 2 வீலரு 50,000 ரூபா நான் வாங்கினது. அதுபோக மேரேஜ் பார்க்க ஆரம்பித்த சமயத்தில் கேஸ் கனெக்ஷன் 8,000 ரூபா, டைனிங் டேபிள் 8,000 ரூபா, கட்டில் மெத்த ஒரு 8,000 ரூபா, வாஷிங் மிஷின் 25,000 ரூபா, மைக்ரோவேவ் ஓவன் 11,000 ரூபா, இன்வெர்ட்ரு 25,000 ரூபா. அதுபோக செங்கல்பட்டுக்கிட்ட சொந்தமாக இடம் 1.5 லட்சத்துக்கு பட்டாவோட என் பேரில் எல்லாம் என்னோடய சொந்த சம்பாதத்தில் நான் வாங்கி வச்சுருந்துருக்கேன். சோனி பிராண்டட் 40 இன்ச் எல்இடி டிவி வேறு 51,000 ரூபாய்க்கு வச்சுருந்தேன். கல்யாணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் வாங்கின மாத சம்பளம் வெறும் 15,000 மட்டும்தான். அவங்க ஊரில் இருந்த நேரம் நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு. சரி போய் பேசலாம் அப்படின்னாங்க. அதனால நான் 1 வாரமாக அவளோட ஃபோனை அவங்க வீட்டில் உள்ளவங்க யார் ஃபோனையும் எடுக்கலை. அப்போ தான் தெரிஞ்சது என்னோடய ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சூதாடி கடன் பிரச்சனைன்னு வேறு சொல்லியிருக்கா. எல்லாருடைய ஃபோன் நம்பரையும் எனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கா. அதில் பாதி பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுனதே கிடையாது. ஏதாவது வேலை விஷயமாக அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா யாருன்னு தெரியறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா நம்பரையும் எனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நடந்து கொண்ட விதத்தை பார்த்துருந்தா யாராக இருந்தாலும் திருந்தி வாழ்ந்திருப்பாங்க பிரச்சனை இல்லாமல். இவ செய்ததெல்லாம் பார்த்தா இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க உதவி இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. 1.5 வருஷத்துக்குமா 7-8 தடவைக்கு மேலே அவங்க ஊருக்கு கூப்பிட்ட போதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க வரல, என்னையும் அனுமதிக்கிறதில்ல, அதனால் நான் வரமாட்டேன்னு ஒரு தடவை கூட
நான் சொன்னது கிடையாது. ஒவ்வொரு முறை இவங்க ஊருக்கு போகும்போது 2000லேருந்து 3000 வரைய அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லா குடும்பத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போவேன். இத்தனை வருஷத்தில் என்னோடய ஃபேமிலி என் சொந்தக்காரன் வீட்டுக்கு போக கூட நான் எதுவும் வாங்கிட்டு போனது கிடையாது. கை வீசிட்டு தான் போவேன். வரும்போது அவங்க தான் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரையும் நான் மரியாதை குறைவாக பேசுனதும் கிடையாது, நடத்துனதும் கிடையாது. ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா கூட எடுத்து பேசுனா பேச மாட்டான். பிறகு என்ன பேசுனாங்கன்னு கேட்டு சண்டை போடுவாள். எதையோ மறைக்கிறீங்கன்னு சொல்லுவாள். அதாவது பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டட் கால் வந்துச்சுன்னா கால் பண்ணால் போகாது. ஏதோ மறைக்கிறீங்க, கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிளாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு போட்டு சண்டை போடுவாள். இவங்க சொன்ன கடன் பிரச்சனைகளை கூட நான் 1 மாதம் கூட வீட்டு வாடகை லேட்டாக கொடுத்தது கிடையாது. வீடு காலி பண்ணும்போது மட்டும்தான் அட்வான்ஸ்லேருந்து கழிச்சிக்க சொல்லியிருக்கேன். டிடிஹெச் ரீசார்ஜு, மொபைல் ரீசார்ஜு, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நம்பர் வச்சுருந்துருக்கா. 3வது ஜியோ நம்பர் ஒன்று வாங்கி கொடுத்தேன். எந்தெந்த நம்பர் சொல்கிறாலோ எல்லாத்துக்கும் கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். என் பெற்றோரை அழைத்து பேச சென்ற போது காயல்பட்டில் உள்ள அவங்க வீட்டுக்கு வர வேண்டாம், திருச்செந்தூரில் உள்ள அவங்க மாமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. ஏன் அவங்க மேலே தப்பு இல்லைன்னா காயல்பட்டினத்தில் உள்ள அவங்க வீட்டுக்கே வர சொல்லியிருக்கலாம்ல. என்னோடய பெற்றவங்களுக்கு இவங்க எதையுமே என்னை செய்ய விடலைனாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்தாங்க. அங்கே வச்சு அவளை பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்த்து பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் பொய். வேணும்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிச்சுக்கோங்க. 2 மாதத்தில் நகையை திருப்பி தரேன்னு சொல்லி அன்றைக்கே உடனே திரும்ப அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு என்னோடய தங்கச்சி வீட்டில் தங்கிட்டு மறுநாள் காலையில் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, குருவாயூரில் பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு வந்தோம். வரும்போதும் பஸ்ஸில் சண்டை போட்டுகிட்டே தான் வந்தோம். பொறுமையாக தான் இருந்தேன். ஹோட்டல் மூட போகிறாங்க. சாப்பிட என்ன வேணும்னு கேட்டதுக்கு ஏதாவது வாங்குங்கன்னு சொல்லிட்டா. வாங்கிட்டு வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் கழித்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கொடுமைப்படுத்துகிறான், எனக்கு பிடிக்காத கொடுத்து சாப்பிட சொல்கிறான் அப்படின்னா. அப்புறம் எங்கள் அக்காவுக்கும் ஃபோன் போட்டு சண்டை போடுறான் அப்படின்னா. அக்காட்ட சொல்லிட்டேன், நைட்டு தூங்க விடுங்க, காலையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். மறுநாள் காலையில் இது ஏதோ கூறி சண்டை போட்டா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் கொலை செய்ய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுறேன்னு சொன்னதும் அவங்க நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னாங்க. என் வீட்டுக்கு வழி கூட தெரியாது அவங்களுக்கு வர்றதுக்கு. நான் இப்படி வாங்கன்னு கொஞ்சம் அட்ரஸ் கூட சொல்லாமல் வழியை மட்டும் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து என்னோடய ஃபோனை பிடுங்கி வச்சிட்டா. அவங்க வீட்டில் கார் பிடிச்சிட்டு வராங்க. அவங்ககிட்ட மட்டும் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறா. வீட்டை பூட்டி சாவியை கையில் வச்சுக்கிட்டா. ஹவுஸ் ஓனர் வந்து பேசுகிறாங்க, கதவை திறக்க சொல்கிறாங்க. வீடை விட்டு ஓடிடுவான், திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு 4 மணி நேரமாக அவங்க வெளியே நின்று பேசுகிறாங்க. கதவை திறக்க மாட்டேங்கிறான். நான் ஒன்றும் சொல்லலை. நான் சேரை போட்டு நான் உட்காந்துட்டேன். அவங்க எவ்வளவோ சொல்லியும் திறக்கலை. எனக்கு கஷ்டம். எங்கள் அப்பா அம்மா எப்படி வருவாங்க, வழி தெரியாத இந்த வயசான காலத்தில் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க நைட்டு வராங்க, காரில் வந்துட்டாங்கல்ல, 8:30 மணிக்கு வராங்க. அவங்க மகனுக்கு வழி தெரியல, வீடு காட்டுறதுக்கு வழியில் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. கூப்பிட்டு வந்துட்டு எவ்வளோ கடன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு கொலை பண்ண பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன், வந்திருக்காங்க. அதை பற்றி கேட்கவே இல்லை. கடன் பிரச்சனைன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. ஏன்ட்ட எவ்வளோ கடன்னு கேட்குறாங்க. நான் சும்மா கடன் எடுத்து காட்டினேன். அதுக்கப்புறம் இவ்வளோ கடன் வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துவீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் கடன் அடைக்கிறோம், 10,000 ரூபாய்க்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பா அம்மா எப்படி வருவாங்க அப்படின்னு நான் என்ன யோசனையில் இருக்கேன். அவங்க வந்து வீடை தேடிட்டு அந்த கார் நின்றுருக்கு, அந்த டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில் அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் எஸ்ஐன்னு ஒருத்தரையும் அவர் அண்ணியும் கூட்டிகிட்டு வந்து விசாரித்தாங்க. கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. கடன் அடைச்சி தரோம் நாங்கள். எங்கள் அப்பாவும் வேணான்ட்டார். அதுக்கப்புறம் 3 மணிக்கு கூட்டிகிட்டு போங்க அவளை அப்படின்னு சொன்னேன். முதல்ல சரின்னாங்க. அதுக்கப்புறம் அதை தான் பேசினாங்க. பேசிவிட்டு எங்கேயே இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா அக்கா மாமா நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் ஊருக்கு போனாங்க. எங்கள் வீட்டில் கிளம்பி வந்துட்டுருக்கும்போது அவங்க திருச்செந்தூர் அக்கா ஒருத்தி ஃபோன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள உள்ளே வைக்காமல் விட மாட்டாங்கன்னு வேறு மிரட்டியிருக்கா எங்கள் அப்பாவை.
அன்னைக்கு ஓடி போனவர் தான் அவங்க வீட்டோட மரியாதை தெரிஞ்ச மூத்த மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். வந்தவர் போலீஸ்னா, உண்மையிலேயே போலீஸ்னா ஏன் என் மேலே கொலை முயற்சி வழக்கோ வன்கொடுமை வழக்கோ போடலை? என் வீட்டிலேருந்து 300 மீட்டர் தான் போலீஸ் ஸ்டேஷனு. என் மீது எந்த தவறும் இல்லைங்கிற போது பொய் சொல்லி வரச்ச அவளை எப்படி அங்கே விட்டுட்டு போக அனுமதிச்சாங்க? இல்லை என் மேலே வழக்கு பதிவு செய்ய சாட்சி போதாது அப்படிங்கிற காரணத்தினாலயா? அதே மாதிரி அடுத்த 10வது நாள் நான் கொலை செய்ய பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு போகும்போது நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இந்த திட்டம் அந்த போலீஸ்காரர் தான் போட்டு கொடுத்தாரா என்னன்னு விசாரிக்க வேண்டும். என் மீது தவறு இல்லைங்கிறப்ப எனக்கு சாதகமாக பேசியிருக்கணும் இல்லையா இவங்க வீட்டு மரியாதை தெரிந்த மூத்த மாப்பிள்ளை? இவர் மகனுக்கு தானே நான் 7 மாதம் தங்க இடம் கொடுத்தேன். கொலை முயற்சி என்றதும் பதறிப்போய் 600 கிலோமீட்டர் ஓடி வந்தவர் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் கவலைக்கிடமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது போய் பார்த்தாரா? இவர் தந்தை காரியத்துக்குத்தானே நான் 600 கிலோமீட்டர் போய் பார்த்தேன். இவர் ஏன் பக்கத்தில் 60 கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்த என் தந்தையை போய் பார்க்கல? முதல்ல எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தது இவங்களில் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டு பாருங்கள். தெரியாதுன்னா இவங்க பொண்ணு யாரோட குடும்பம் நடத்தினான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவருக்குத்தான் பணம் தேவை. என்னை மிரட்டி கடன் பிரச்சனை என்று கூறி கடனை அடைப்பது போன்று சொத்தில் பங்கு பிரிக்கத்தான் இந்த கொலை முயற்சி சதித்திட்டம். வரதட்சணை கொடுமை என்று என்னை மிரட்டியவர் இவர் மகனுக்கு 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை பெற்றுக்கொண்டுதான் திருமணம் செய்து வைத்துள்ளார். அதுவும் ஒரே பெண் உள்ள சொத்துக்கள் நிறைந்த குடும்பத்தில். இவர் எண்ணம் இவரை போல் தான் இருக்கும். இவர் போல யாராவது இருந்து இவர் மகனுக்கு பிரச்சனை கொடுத்தா என்ன ஆகுறது? சரி, அத்தனை சொத்தும் தன் மகனுக்குத்தானே, பிறகு எதற்கு வரதட்சணை? எல்லாம் பணத்தாசை தான். இத்தனைக்கு இவர் பையன் வாங்குகிற சம்பளம் 12,000மோ 15,000மோ தான். இவங்க எனக்கு கொடுத்த வரதட்சணை 35,000 ரூபா. அன்னைக்கு நான் வாங்கின சம்பளம் 65,000. என்னோட 1 மாத சம்பளத்தை கூட வரதட்சணையாக கொடுக்கல. இதிலேருந்து தெரியல யாருக்கு பணத்தாசைன்னு. சொத்தில் பங்கு வந்துச்சுன்னா அதை கந்து வட்டிக்கு விட்டு பிழைப்பு நடத்தலாம். இவர் மகனுக்கு லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். கந்து வட்டிக்காக விவசாய லோனுன்னு பேங்கில் அடகு வச்சு 2-3 வரை கடன் தள்ளுபடி பட்டிருக்காங்க இந்த பரம ஏழைகள். இவள் அண்ணன் அரசு பள்ளி ஆசிரியர் இவர்களுடன் வந்தவர். இவருக்கு இவர் மாமனார் வீட்டிலேருந்து 5 கோடி அளவுக்கு தான் சொத்து வந்திருக்கு. அது போதாது இல்லையா? இவங்க சொத்தையும் இவர் தந்தை சொத்தையும் பிரித்து கொடுத்துட்டா இவருக்கு எது மிஞ்சாது இல்லையா? இவர் ஒழுக்கமானவர்னா இவர் தந்தைகிட்ட பேசி சொத்தை பிரித்து கொடுத்துருக்கணும்ல. இவர் மாமனார் வீட்டிலேருந்து இவருக்கு சொத்து வந்தபோது இவர் வாங்கிக்குவாராம், ஆனால் கொடுக்க மாட்டாராம். இவர்கள் கூப்பிட்ட போதெல்லாம் நான் அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தேன். எந்த பிரச்சனையும் செய்ததில்லை. முதல்ல என்னிடம் விசாரிச்சிருக்கணும்ல என்ன கடன் பிரச்சனைன்னு. அல்லது இவங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு கடன் அடைச்சிக்கோன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே உண்மையிலேயே கடன் பிரச்சனைனா. இவர்கள் குடும்பத்தில் ஏற்கனவே இன்னொரு மகளோட கணவன் குடிப்பழக்கத்தில் வேலைக்கு போகாமல் கடன் பிரச்சனை ஆகி இருந்தப்போ 2-3 தடவை கடன் அடைச்சி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக எனக்கு ஒரு தடவை கூட கடன் அடைச்சி கொடுக்கல? உண்மையிலேயே எனக்கு கடன் பிரச்சனைனா என்னை கடன் பிரச்சனைன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா இவங்க அப்பா அம்மாவுக்கு இவ சாப்பாடு பொங்கி போடுவா. வீட்டு வேலையை நான் பார்த்துக்குவேன், கடைக்கு போகிறது எல்லாம். இவங்க அண்ணனுங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஊர் சுற்றலாம். அதுக்கு தான் இந்த சதித்திட்டம். ஏழை பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து திருமண உதவிகளையும் லஞ்சம் கொடுத்து பெற்றுக்கொண்டவர். தாலிக்கு தங்கம் உட்பட அதை கூட எனக்கு தாருங்கள் என்று நான் கேட்கல. எனக்கு ப்ரமோஷன் வந்ததும் அதோட காப்பியாக இவருக்கு தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன் அவளோட நம்பர்லேருந்து. அதில் என்னோடய ஆண்டு வருமானம் 9 லட்சம்னு இருந்தது. அது இவர் கண்ணுக்கு தெரில. நான் இறந்தால் அது போல் 6 மடங்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த கம்பெனிலையாவது ஒழுங்காக வேலை பார்க்காதவங்களுக்கு ப்ரமோஷன் தருவாங்களா? அதுவும் ப்ரைவேட் கம்பெனியில். எனது பெற்றோருக்கு என்னோடய திருமணத்துக்கு அப்புறம் எந்த உதவியும் இவங்க செய்ய விடலை. அப்படி இருந்தும் நான் கூப்பிட்ட போது என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்காக வந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் அவளை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு நாள் முன்னாடி தான் போய் பேசி சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்க நான் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அது என் பெற்றோரை தான் பாதிக்கும்னு அந்த அறிவு கூட எனக்கு இருக்காதா என்ன? இவங்கக்கிட்ட நான் பணம் எதிர்பார்த்துருந்தேன்னா எங்கள் அப்பாவே என்னை செருப்பால் அடிச்சிருப்பார். காரணம் என்னென்னா, என் தங்கை சிறு வயதில் போலியோவால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வீட்டில் இருந்தவரை வேலை பார்த்துட்டு எங்கள் பெற்றோரையும் கவனிச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுட்டு அவன் மாமியாருக்கும் மாதம் மாதம் காசு அனுப்பிச்சிட்ருக்கிறான். அவர் கணவன் வேலையை விட்டுட்டு இவள் நிலைமையை புரிஞ்சுட்டு இவளை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் இருக்கார். தன்னுடைய தேவையையே யாரோட உதவி இல்லாமல் செய்ய முடியாதவ இன்றைக்கி சொந்தமாக வேலை பார்த்துட்டு வீடு வாங்கி அனைவரையும் கவனித்து கொள்கிறா. எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது கூட அதுக்கான செலவு 2 லட்சமாக அவள் தான் கொடுத்துருக்கா. எங்கள் அக்கா மாமா அவங்க தான் ஆறுதலுக்காக கூட இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்திற்காக தான் அவனுங்க செஞ்ச கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமாம், என்கிட்ட மிஞ்சினது அது மட்டும்தான். நீங்கள் உங்கள் அப்பா உடம்பு இல்லாமல் இருக்கிறதா போய் தான் கவனிச்சுக்கலையே, காசாவது கொடுங்கன்னு கூட சொல்லலை அவனுங்க குடும்பத்தில் உள்ளவங்க அங்கே என்கிட்டயே விட்டுட்டு போனதுக்கப்புறம் 10 நாள் தான் இருந்தோம். அதுலேயும் டெய்லி தற்கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது சொல்லி சண்டை தான் போட்டான். ஒரு நாள் எங்கள் அக்கா புருஷனுக்கு ஃபோன் பண்ணி தாலி செயின் அடகு வச்சு காசு வாங்கி கொடுங்க அப்படின்னா, ஏன் அவன் அண்ணன்ட்ட கேட்க வேண்டியதானே? இன்னொரு நாள் யாரோ வந்திருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, சரி வீடியோ கால் போடுன்னு போடலை, போயிட்டாங்கன்னா. ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, சரி எனக்கு அனுப்புன்னு டெலீட் பண்ணிட்டேன்னா. எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா, சரி உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் செஞ்சு எனக்கு அனுப்ப சொல்லு அப்படின்னு. அவன் அண்ணனும் எனக்கு அனுப்பலை. எல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். மீண்டும் 9வது நாள் சண்டை பெருசான போது என்னோடய சிம் கார்டை கழட்டி கொடுத்து கையில் கொடுத்துட்டேன். வாட்ஸ்அப்பே ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுத்தேன். மறுநாள் காலையில் நல்லவ மாதிரி சிம் கார்டை திருப்பி கொடுத்தா. என்னோடய வாட்ஸ்அப்பை எனக்கு தெரியாமல் அவள் ஃபோனில் டியூயல் மோடில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கா. அது எனக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தால் 3 நாள் கழித்து தான் தெரியும். கூட வேலை பார்த்தவங்கலாம் ஏன் வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கே தெரியும். அன்றைக்கி சண்டை பெருசானதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா சண்டையில் உடஞ்ச கட்டிலோட காலை வச்சு பின்னங்காலில் அடிச்சிட்டா. வலி தாங்க முடியாமல் நடக்க முடியாமல் வெளியே வந்தேன். வீட்லேயும் விஷயத்த சொல்லிவிட்டு 3 நாள் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்தேன், மாற்று துணி கூட இல்லாமல். அவங்க வீட்டில் எப்போ வந்தாங்க, எப்போ அவளை கூட்டிகிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. போகும்போது எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டு, என்னோடய லேப்டாப்பு, எல்லா சர்டிஃபிகேட்டு, அப்புறம் என்னோடய ஐடி கார்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வீட்டை விட்டு வரும்போது ஐடி கார்டையும் எடுத்துகிட்டு வரல, அங்கேயே வச்சுட்டு தான் ஆஃபீஸில் டெம்பரரி பாஸ்போர்ட்டு போனேன். எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் இன்னொரு பூட்டு போட்டு போயிருக்கிறாங்க. என் வாழ்க்கையே போயிடுச்சு. சர்டிஃபிகேட்டு போனால் போகுது அப்படின்ட்டு நான் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்னோடய ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு கடன் பிரச்சனை, நான் ஓடிட்டேன் அப்படின்னு ஏதேதோ சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் எல்லாருக்கும் என்னை பற்றி யாராவது விசாரித்தா ஏதாவது சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு ஒரு இமெயில் அனுப்பினேன். ஏன்னா இவங்க ஃபோன் பண்ணுற நீ பேசுகிறது எல்லாம் கால் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் என்னோடய ஹவுஸ் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி பூட்டை உடைச்சா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு மிரட்டியிருக்கிறாங்க. எனக்கு 50 லட்சம் கடன் வேறு சொல்லியிருக்கிறாங்க. நான் வீட்டை காலி பண்ண போகும்போது அவர் சொன்னார். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஃபோனை நான் எடுக்கவே இல்லை. எல்லோரும் எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, ஒன்று போல் சொல்லி வச்ச மாதிரி. சூதாடுனே, அதனால் கடன் பிரச்சனை, இனிமேலாவது திருந்தி வாழுங்க அப்படின்னு. ஏதோ மாதம் குடும்பம் நடத்த இவங்க பணம் கொடுத்த மாதிரியும், அதை நான் சூதாடிட்டு குடும்பம் நடத்தாமல் இவளை பட்டினி போட்ட மாதிரியும் சொல்கிறாங்க. குண்டூசி முதல் வீட்டில் உள்ள அனைத்து சாமான்களும் நான் சம்பாதித்து வாங்கியவை. வீட்டு வாடகை, மருத்துவ செலவுகள், வீட்டு மளிகை சாமான்கள் மற்றும் தவறாமல் வாரந்தோறும் தின்பண்டங்கள், பழங்கள் என அனைத்தும் என் சம்பாத்தியத்தில்தான். வீடு காலி பண்ணும்போது லேப்டாப் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த போலீஸ்காரோட அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னபோது பீரோக்குள்ளே இருக்குது அப்படின்னாரு. சாவி என்கிட்ட இல்லை, கொடுக்க சொல்லன்னா கொடுக்கல, எல்லாம் பொய். 2 வாரம் கழித்து அவளே எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டா, லேப்டாப்பு எல்லாம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு.
அடுத்து 4 வாரம் அவள் அண்ணன் அரசு பள்ளியில் வேலை பார்ப்பவர் என் பெற்றோர் வசிக்கும் என் தங்கை வீட்டிற்கு சென்று என்னை பேச சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார். நான் பேச மாட்டேன் என்று என் வீட்டில் கூறிவிட்டேன். என் பெற்றோர் சர்டிஃபிகேட்டை தாருங்கள் என கேட்டதற்கு அவர் அண்ணன் ஆசிரியர், அரசு பள்ளியில் வேலை பார்ப்பவர். முதல் வாரம் எடுத்து வரவில்லை என்றார். 2வது வாரம் மறந்து வைத்து விட்டோம் என்றார். 3வது வாரம் வண்டியில் உள்ளது, போகும்பொழுது தருகிறோம் என்றார். ஆனால் தரவில்லை. என் பெற்றோரிடம் கூறிவிட்டேன், கேட்டாதீர்கள் என்று. இவர்கள் கூறிய பொய்யை நம்பி என் குடும்பத்தினர் என்னை பீரோவை உடைக்க சொன்னார்கள். நான் அதெல்லாம் முடியாது, அதில் இல்லை என்று எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டேன். ஒரு சர்டிஃபிகேட்டின் மதிப்பு தெரியாத இவரெல்லாம் அரசு பள்ளி ஆசிரியர். நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்கிறோம் என்றோ அல்லது நகையை கொடுத்துவிட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றோ கூறியிருக்கலாமே. 4 வாரங்களுக்கு பிறகு என் மீதும் என் பெற்றோர் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதை 4 வாரத்திற்கு முன்னரே கொடுத்திருக்கலாமே. எதற்காக என் பெற்றோரிடம் பேச வர வேண்டும்? எல்லாம் பொய் புகார். இவர்களை பற்றி அறிந்துதான் நானும் புகார் கொடுக்க சொல்லியிருந்தேன் மற்றும் விவாகரத்துக்கும் விண்ணப்பித்திருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்த பொழுது சேர்ந்து வாழ முடியாது என்று கூறிவிட்டேன் மற்றும் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துள்ளேன். கோர்ட்டில் பேசிக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். 2 மணி நேர விசாரணைக்கு பிறகு வீட்டுக்கு வந்தேன். மறுநாள் அவள் குடும்பத்தினர் விசாரணை சரியாக விசாரிக்கவில்லை என்று எஸ்பியிடம் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பற்றியே புகார் அளித்துள்ளனர். எல்லாம் பணத்திமிர். இவர்கள் சொல்வது போல் நான் சூதாட்டத்தில் 50 லட்சம் இழந்திருந்தால் எனது பெற்றோர் எனக்காக சொத்து எதையும் சேர்த்து வைக்கவில்லை. அதை நானும் எதிர்பார்க்கவில்லை. சொத்து இருந்தால் அதை வைத்து கடனை அடைத்திருப்பேன். கடனுக்காக மாதம் ரூபாய் 50,000 வட்டி மட்டுமே கட்ட வேண்டும். ஒரு வட்டி என்றால் கூட. அப்படி என்றால் எப்படி அசலை திருப்பி அடைப்பது? என்னால் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் சரியாக செய்திருக்க முடியாது. என் வேலையில் கவனம் செலுத்தியிருக்க முடியாது. யாரிடமாவது ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கேனா என்று விசாரித்து கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை என்று யாரிடமாவது கூறியிருக்கேனா என்று கூட விசாரித்து பாருங்கள். இவ்வளவு கடன் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்க வேண்டும் அல்லது உயிர் விட்டிருக்க வேண்டும். ஏன் நான் சம்பாதித்து வாங்கிய நிலத்தை கூட இன்று வரை விற்கவில்லை அந்த கடன் பிரச்சனைக்காக. எல்லாம் பொய். நான் விவாகரத்து வழக்கு தொடர்ந்தது பிறகு என் மீதும் என் பெற்றோர் மற்றும் சகோதரிகள் மீதும் வன்கொடுமை வழக்கு தொடர்ந்தனர். பிறகு சேர்ந்து வாழ வேண்டும் என்று வழக்கு போட்டனர். அதன் பிறகு மெயின்டெனன்ஸ் வழக்கு போட்டனர். எது உண்மை? கொடுமைப்படுத்துவனிடம் எதற்கு சேர்ந்து வாழ வேண்டும்? சேர்ந்து வாழ்பவனிடமிருந்து எதற்காக மெயின்டெனன்ஸுக்கு பணம் தர வேண்டும்? நான் மிரண்டு இவர்களுக்கு அடிபணிந்து விடுவேனா? இதுபோக தினமும் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார். நான் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் வேலையில் அதீத கவனம் செலுத்தி என் மனதை ஒருநிலைப்படுத்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஏனென்றால் 1 வருடத்திற்கும் மேலாக எனக்கு சரியான தூக்கம் இல்லாமல். நகை, பணம் எல்லாம் திருப்பி கொடுத்து என்னோடய சர்டிஃபிகேட், லேப்டாப் மற்றும் கம்பெனி ஐடி கார்டை திரும்ப பெற்று வன்கொடுமை வழக்கை முடிக்க செய்யும்போது அவங்க லாயர்கிட்ட சொன்னேன், எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான்னு. அவர் விவகாரத்து ஆகிற வரை உங்கள் மனைவி எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. நான் எதுவும் சொல்லலை. அதன் பிறகு என் மொபைல் எண்ணை மாற்றிவிட்டேன். சில நாட்கள் கழித்து மீண்டும் எஸ்எம்எஸ் வருகிறது. எப்படி என் எண் கிடைத்தது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது என்னுடன் வேலை பார்த்து கொண்டிருந்த மௌனகுரு என்பவருடன் பேசி என் மொபைல் எண்ணை வாங்கியிருக்கிறான். அதை அவனே என்னிடம் கூறினான். இவனை எனக்கு 1 வருடமாகத்தான் தெரியும். இவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அனைத்து கெட்ட பழக்கங்களும் உண்டு. ஆன்லைன் மற்றும் கிண்டி ரேஸ் கோர்ஸில் கிளப்பில் போய் சூதாட்டம் ஆடியிருக்கிறான். இதை தவிர வாட்ஸ்அப்பில் கிரிக்கெட் சூதாட்டமும் உண்டு. திருமணம் ஆன புதிதில் முழு குடிபோதையில் வீட்டிற்கு சென்று உணவை மூக்கில் வைத்து இவள் மனைவி அவள் வீட்டில் கூறி பெரிய சண்டையாகி பெரியவர்கள் பார்த்து விவாகரத்து வரை சென்று பேசி சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருந்த வேலை போய் மனைவியிடம் வேலைக்கு போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு சுற்றித் திரிந்து மாலை வீடு திரும்பி சென்றிருக்கின்றான்.
3 முதல் 4 மாதங்கள் வரை இவனிடம் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்று எனக்கு தெரியாது. இவனைப் போல் இன்னும் எத்தனை பேர்களுடன் தொடர்பில் இருக்கிறாள் என்பதும் எனக்கு தெரியாது. இவனிடம் இன்னும் தொடர்பில் இருக்கிறாள் என்று வேறு கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்டவன் இவள் குடும்பத்தினருக்கு உத்தமனாம். பெற்றோர்கள் பார்த்து பேசி திருமணம் முடித்து வைத்து எல்லா தேவைகளையும் ஒரு குறை இல்லாமல் செய்து வைத்த நான் சூதாட்டக்காரனாம். இவர்கள் கௌரவமான குடும்பத்தினராம். இவர்கள் குடும்பத்தில் ஒழுக்கம் என்பது என்ன என்றே யாருக்கும் தெரியாது. இவள் அண்ணன் அரசு பள்ளி ஆசிரியர், வேலை பார்ப்பது மைனாரிட்டி பள்ளியில், எந்த தகுதி தேர்வும் கிடையாது. இவர் மனைவிக்கு வேறு அதே ஊரில் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார். இவரது தங்கை மகன் அதே பள்ளியில் படிப்பவன் +2 பொதுத் தேர்வில் பார்த்து எழுதி மாட்டிக்கொண்டுள்ளான். இவர் ஒழுக்கமானவர் என்றால் முன்கூட்டியே கூறியிருக்க வேண்டும் அல்லவா, பார்த்து எழுதாதே என்று. அவள் SMS செய்து தொல்லை தருகிறாள் என்று அந்த எண்ணையும் மாற்றினேன். அதை ICICI வங்கியில் வேலை செய்யும் அவள் தோழி உதவியுடன் எடுத்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். என் வங்கி கணக்கு எண், பேன் நம்பர் என அனைத்தையும் வைத்திருக்கிறாள், ஆதார் எண் உட்பட. அதன் பிறகு புது வங்கி கணக்கு தொடங்கி புது எண் வாங்கி உபயோகித்த சில நாட்களில் அதுக்கும் SMS அனுப்பினாள். சரி, எப்படி என் எண்ணை தெரிந்து கொள்கிறாள் என்பதற்காக யாருக்கும் கொடுக்காமல் என்னுடன் பணிபுரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்த என் எண்ணை அதேபோல் தோழி உதவியுடன் தான் எடுத்திருக்க வேண்டும். இப்படியே SMS செய்து தொல்லை செய்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். அதற்பின்பு அவர்கள் குடும்பத்தினர் நிம்மதியாக வாழலாம் என்ற நினைப்பு. நான் மாற்றிய எண்கள்: முதல் எண் மௌனகுரு என்பவன் கொடுத்துள்ளான். 2வது எண் அவள் ICICI வங்கியில் அவள் தோழி உதவியுடன் எடுத்துள்ளாள். 3வது எண் மௌனகுரு என்பவன் கொடுத்திருக்கலாம். 4 மற்றும் 5வது எண் அவள் தோழி உதவியுடன் ஆக்சிஸ் வங்கியிலிருந்து எடுத்திருக்கலாம். எனது பெற்றோருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது இருந்த கடன் பிரச்சனை இவர்கள் குடும்பத்தினரிடம் மாதச்சீட்டு போடும்போது ஏன் தெரியவில்லை? இவர்கள் குடும்பத்தினரை ஊர் சுற்ற அழைத்து சென்றபோது ஏன் தெரியவில்லை? இவள் அக்கா மகன்களை நன்றாக உபசரித்து தங்க இடம் கொடுத்த போது ஏன் தெரியவில்லை? 2 புது மொபைல்கள் வாங்கி கொடுத்த போது ஏன் தெரியவில்லை? அதிக வாடகையில் குடியிருக்கும் போது ஏன் தெரியவில்லை? வீடு மாற்ற பணம் வீணான போது ஏன் தெரியவில்லை? மீண்டும் அதே வாடகைக்கு குடி போகும்போது ஏன் தெரியவில்லை? வீடு சுத்தம் செய்ய செலவு செய்த போது ஏன் தெரியவில்லை? டிரைவிங் கிளாஸுக்கு பணம் வீணான போது ஏன் தெரியவில்லை? வேலைக்கு போக மாட்டேன் என்றவள் டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு பணம் வீணாக செலவு செய்த போது ஏன் தெரியவில்லை? டெட் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸுக்கு செலவு செய்த போது ஏன் தெரியவில்லை? பல முறை இவள் ஊருக்கு சென்ற போது ஏன் தெரியவில்லை? ஒவ்வொரு முறையும் செலவு செய்யும் போதும் ஏன் தெரியவில்லை? தேனிலவுக்காக 1 வருடம் கழித்து அழைத்து சென்ற போது ஏன் தெரியவில்லை? எனது கடன் பிரச்சனையை ஏன் ஆரம்பத்திலேயே எனது பெற்றோரிடம் சொல்லவில்லை? சரி, பெற்றோரிடம் சொல்ல வேண்டாம், பேச பிடிக்கவில்லை என வைத்து கொள்ளலாம். அக்கா அல்லது உறவினர்களிடமாவது கூறியிருக்கலாமே, அல்லது எனது நெருங்கிய நண்பர்களிடம் கூறி விசாரிக்க சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லவில்லை? எனது பெற்றோர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் என்னை பேசவிடாமல் தடுத்தது ஏன்? அப்படி யாராவது பேசினால் என்னிடம் சண்டையிடுவது ஏன்? இது போன்ற விடை தெரியாத கேள்விகளுக்கு அந்த கௌரவமான குடும்பத்தினர் தான் பதில் கூற வேண்டும். திருமணத்திற்கு பிறகு வீடு என்னுடன் வேலை பார்த்த ஒரு பெண் மூலமாகத்தான் அவர்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தேன். அங்கு 1 வருடம் வரை தங்கியிருந்தோம். அதுவரை இவள் அவர்களிடம் எந்த உறவுமே வைத்து கொள்ளவில்லை. கணவனுக்கு தெரியாமல் அவனுடன் வேலை பார்க்கும் ஆண்களுடன் பேசுவது, கால் ரெக்கார்டிங் செய்வது, இந்த பழக்கம் எல்லாம் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டது? இவர்கள் கௌரவமான குடும்பத்தினர் என்றால் இவர்கள் வீட்டு மருமகளிடமிருந்து கற்றுக்கொண்டதா? அதனால்தான் அவள் அண்ணன்கள் மற்றும் குடும்பத்தினர் யாரும் கண்டுகொள்ளவில்லையா? விசாரித்தால் தெரியாது என்பார்கள். அவர்கள் ஊரில், அவர்கள் வீட்டில், அவர்கள் முன்னே செய்யும் பொழுதே தெரியாது என்றால் என்னை பற்றி கூறும் பொழுது மட்டும் விசாரிக்காமல் இவர்களால் எப்படி நம்ப முடிந்தது? எல்லாம் அவர்கள் திட்டம்தான். விசாரணை செய்தால் தெரியும். இப்படி செய்தால் நான் பிரச்சனை செய்வேன் அல்லது தற்கொலை செய்து கொள்வேன் என்ற எண்ணம்தான். என்னை பற்றி நன்றாக விசாரித்துதான் திருமணத்திற்கு சம்மதம் கூறினர். திருமணத்திற்கு முன் என்னுடைய சம்பள விவரம் கேட்டனர். என் தந்தையும் நானும் தர முடியாது என்று கூறிவிட்டோம்.
திருமணத்திற்கு பின்னர் எங்கள் குடும்பத்தினரை இவர்களுக்கு பிடிக்கவில்லை. வசதி வேறு இல்லை அல்லவா? இவர்கள் ராஜ பரம்பரை வேறு. பிறகு ஏன் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும்? திருமணத்திற்கு பிறகு என் சம்பள விவரத்தை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். தினமும் ஃபோனில் பேசுவார்கள் அல்லவா? அதனால் இங்கு என்ன நடக்கிறது என்று அனைத்தும் அவர்களுக்கு தெரியும். என் குடும்பத்துடன் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சூழ்நிலை அமையும் போதெல்லாம் அவர்களுடன் சண்டை போட்டுவிட்டாள். நான் பொழுதுபோக்கிற்காக விளையாடுவேன் என்று நானே கூறியிருக்கிறேன். அதை காரணம் காட்டி சண்டையிட்டால் நான் என் பெற்றோரை அழைப்பேன், வரதட்சணை கொடுமை என்று புகார் செய்யலாம் என்ற எண்ணம். அதுவும் நடக்கவில்லை. நான் நன்றாகவே பார்த்து கொண்டேன். பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு அதையே வேலையாக பார்த்து கொண்டிருந்திருக்கிறாள். சண்டையிட்டால் நான் அடிப்பேன், வீட்டில் கொடுமைப்படுத்துகிறான் என்ற திட்டம் இவர்கள் குடும்பத்தினருக்கு. அதன் பிறகு தற்கொலை நாடகம். அப்பொழுதும் நான் கோபம் படவில்லை, மாறாக சமாதானம் செய்யவே முயன்றேன். பிறகு வேலையை பார்க்க விடாமல் சண்டையிடுவது. வேலை போனால் குடும்பம் நடத்த பணம், அவர்கள் குடும்பத்தினரிடம் கூறி வீட்டோடு அழைத்து செல்லலாம் என்ற எண்ணம். அதுவும் நடக்கவில்லை. மீண்டும் தூங்க விடாமல், யாரிடமும் எதையும் கூற விடாமல் சண்டை. அப்படி செய்தால் தற்கொலை செய்து கொள்வேன், கடன் பிரச்சனை என்று கூறலாம் என்ற எண்ணம். அதுவும் நடக்கவில்லை. இதில் இவர்கள் குடும்பத்தினரை வேறு தங்க வைத்துள்ளனர். எப்போதாவது நான் தற்கொலைக்கு முயன்றால் உதவிக்கு அவர்களை வைத்து கொன்றுவிட்டு கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்டேன் என்று கூறலாம் அல்லவா? அனைத்து பிரச்சனைகள் மத்தியிலும் நான் நன்றாகவே கவனித்து கொண்டதால் மீண்டும் என் குடும்பத்தினர் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்பதாலேயே என்னை கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தனர். அனைவரிடத்திலும் சூதாடுகிறான், கடன் பிரச்சனை என்று கூறியிருக்கிறாள். என் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் தவிர. அவர்களிடம் கூறினால் உண்மை தெரிந்துவிடும் அல்லவா? என்னால் முடியாமல் சரியான நேரம் பார்த்து என் பெற்றோர்களிடம் கூறி அவர்களிடம் பேசிய பிறகும் திரும்பவும் கொலை முயற்சி பழி அவர்களுக்கு தெரிந்த போலீஸ் எஸ்ஐ உதவியுடன் என் குடும்பத்தினர் மீது போட பார்த்தனர். இவர்கள் வீட்டு மகன்களுக்கு தங்க இடம் கொடுத்த நன்றி உணர்வு கூட இல்லையே. அதனால்தான் எனக்கு சந்தேகம், என்னை கொலை செய்யத்தான் முயற்சி செய்துள்ளனர் என்று. கடந்த 2 வருடங்களில் நான் எங்கு வசிக்கிறேன் என்று என் குடும்பத்தினருக்கே தெரியாது. எந்த கடன் பிரச்சனையும் இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு என்றுதான் இருக்கிறேன். ஆழ்ந்த மன உளைச்சலில். விசாரித்து கொள்ளுங்கள். யாராவது நான் பணத்தை ஏமாற்றி விட்டேன் என்று புகார் அளித்துள்ளார்களா என்று. அது மட்டுமல்ல, கடந்த 10 வருடங்களில் நான் வசித்த இடங்களையும் சொல்ல தயார். அங்கும் போய் விசாரித்து கொள்ளலாம். அத்தனை இடங்களிலும் மரியாதையைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இவளாக வேண்டுமென்றே சண்டையிடுகிறாள் என்று விட்டுவிட முடியாது. நான் நடந்து கொண்ட விதத்திற்காவது திருந்தியிருக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தினராவது அவர்களுக்கு செய்த உதவிகளை நினைத்து பார்த்து முறையாக விசாரித்திருக்க வேண்டும். அவள் அண்ணனாவது அரசு பள்ளி ஆசிரியர் அல்லவா? அவராவது முறையாக விசாரித்திருக்க வேண்டும். அவர் கூப்பிட்ட போதெல்லாம் இவர் ஊருக்கு சென்றேன் அல்லவா? அதற்காகவாவது. தினமும் 4 முதல் 5 மணி நேரம் வரை அவள் குடும்பத்தினருடன் பேசுவாள். என் வீட்டில் என்ன நடக்கிறது, நான் எப்படி நடத்துகிறேன் என்று கூறாமலா இருந்திருப்பாள்? இவர்கள் குடும்பத்தினர் யாராவது என் குடும்பத்தினருடன் பேசுகிறாயா என்று கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? பேசவில்லை என்றால் அறிவுரை கூறியிருக்க வேண்டும் அல்லவா? அப்படி யாரும் பேசியதாக எனக்கு தெரியவில்லை. இவர்கள் கௌரவமான குடும்பத்தினராம். இவர்கள் மருமகள்களாவது கேட்டிருக்க வேண்டும், நாங்கள் எங்கள் மாமனார் மாமியாருக்கு சமைத்து போடுகிறோம், நீ ஏன் செய்யவில்லை என்று. எப்படி கேட்பார்கள்? எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்தானே. இவர்களை என்ன ஜென்மங்கள் என்று எடுத்துக்கொள்வது என்றே எனக்கு தெரியவில்லை. மிருகங்களுக்காவது நன்றி உணர்வு இருக்கும். 1.5 வருடமாக குடும்பத்தினர் அனைவரும் நடித்துள்ளனர். என்னை அவர்கள் வீட்டு அடிமையாய் கருதிதான் பழகி வந்துள்ளனர். ஏனென்றால் எனக்கு வசதி இல்லையாம். இவர்கள் ஆதரவு இல்லாமல் இவளால் இந்த அளவு நடந்து கொண்டிருக்க முடியாது. கணவன் என்று மதிக்கவில்லை என்றாலும் கூட மனிதனாக கூட மதிக்கவில்லை. இவர்கள் குடும்பத்தினர் வீட்டு மாப்பிள்ளை என்று கூட மரியாதை கொடுக்கவில்லை.
எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை எப்படி நடத்துகிறோம் என்று அவர்கள் குடும்பத்தினரிடம் கேட்டு பார்த்து கொள்ளுங்கள். என் தந்தை என்னுடைய 16வது வயதில் மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் பிழைத்து, அதற்கு அடுத்த வருடம் வேலை போய் சிறு சிறு வேலைகளை பார்த்து அடுத்த 4 வருடம் என்னை படிக்க வைத்தார். சிறு வயதில் என்னுடைய பெற்றோர் என்னை ஒரு பொழுது கூட பட்டினியாக போட்டதில்லை. என் தாய் என்னுடைய தங்கையை சுமந்து கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்று அக்குபங்க்சர் சிகிச்சைக்காக 12 வருடம் வரை சென்றார். அவள் படித்த பள்ளியும் அதற்கு உதவி செய்தனர். மதியம் 3 மணிக்கு செல்ல வேண்டும். அதனால் இப்படி என் பெற்றோர் பட்ட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். என் குடும்பத்தை முன்னேற்ற பார்ப்பேனா அல்லது சூதாடி பொழுதை கழிப்பேனா? இன்று வரை எனது வழக்குகளுக்கு ஆன செலவு எவ்வளவு கூட எனக்கு தெரியாது. எனது தந்தை மற்றும் சகோதரிகள் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பணம் மற்றும் நகைகளை அடகு வைத்துதான் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நான் கடன் பிரச்சனையில் இருந்தால் உதவ மாட்டார்களா அல்லது நான் தான் கேட்டிருக்க மாட்டேனா? சிறு வயதில் தந்தையால் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் அவருக்கு சோறு போடும்போது என்னை ஒரு குறை கூட தெரியாமல் வளர்த்த என் தந்தைக்கு கடைசி காலத்தில் எதுவும் செய்ய முடியாமல் இருந்ததற்கு நான் தான் வெட்கப்பட வேண்டும். இவள் குடும்பத்தினர் பணத்துக்காக என் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டனர். வேறு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்று விட்டுவிடுவேன். என் பணத்தை எல்லாம் வெட்டியாக செலவழித்துவிட்டு என்னையே குறை கூறினார்கள். பணம்தானே, சம்பாதித்துக் கொள்வேன். ஆனால் கடைசி காலத்தில் என் பெற்றோருக்கு ஒரு பொழுது சாப்பாடு கூட போட விடாமலும் அவர்களுக்கு ஆதரவாக கூட இருக்க விடாமலும் ஆக்கிவிட்டு அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு கடைசி காலத்தில் என் தந்தையை வயதான காலத்தில் மனிதாபிமானம் கூட பார்க்காமல் நாயை விட கேவலமாக அலைய விட்டதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. இவர்கள் சொன்னது உண்மை என்று நம்பி என்னிடம் கூட முறையாக விசாரிக்காமல் என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று கடைசி காலத்தில் மன உளைச்சலில் கஷ்டப்பட்ட அவரின் உடலை கூட பார்க்க மனமில்லாமலும் இறுதிச் சடங்கு எதுவும் செய்யாமலும் இவர்களுக்கு தண்டனை கிடைத்து என் பெற்றோர் என்னை ஒழுக்கமாகத்தான் வளர்த்துள்ளனர் என்று நிரூபித்த பிறகே அவருக்கு இறுதிச் சடங்கு செய்வேன் என மன உறுதியோடு இருக்கிறேன். என்னை கொடுமைப்படுத்த உதவியாக இருந்த இவள் குடும்பத்தினர் போலீஸ் எஸ்ஐ சரியாக விசாரித்திருந்து எச்சரித்திருந்தால் என் 4 வருட வாழ்க்கையாவது மிச்சமாயிருக்கும். என் அனுமதி இல்லாமல் என் மொபைல் எண்ணை கொடுத்து என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர்கள் என அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நான் கஷ்டப்பட்டேன். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று என் குடும்பத்தினர் கஷ்டப்பட்டனர். இன்று அனைவரும் நன்றாகத்தான் இருக்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா?